여러분 안녕하십니까? எல்லாருக்கும் வணக்கம். 우린 지난 시간에 빌립과 안드레에 대한 얘기를 했습니다. கடந்த முறை நாம் பிலிப்பு மற்றும் அந்திரேயாவை குறித்து பார்த்தோம். 사람은 다 같지 않습니다. மக்கள் அனைவரும் ஒருவர் போல இல்லை. 또 같은 사람이나 한 사람이라도 생각이 자주 바뀝니다. ஒரு நபருடைய சிந்தனை ஒவ்வொரு தடவையும் மாறிக்கொண்டே இருக்கிறது. 어떤 사람은 예수님을 만나면서 예수의 마음을 만나 믿는 믿음을 가진 사람이 있고 சில மக்கள் இயேசுவை சந்தித்து அவரை விசுவாசிக்கும் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டார்கள். 사람이 있습니다. ஆனால் சில மக்களால் முடியவில்லை. 그가 누구든지 간에 예수님 믿는 믿음을 가졌을 때 எந்த நபராக இருந்தாலும் இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாசத்தை பெற்றுக்கொண்டால் 놀라운 것입니다. ஆச்சரியமான காரியங்கள் நடைபெறுகிறது. 똑같은 예수님을 제자들이 만났고 அந்த சீஷர்கள் ஒரே இயேசுவை சந்தித்திருந்தாலும் 똑같은 동네에 자랐고 அவர்கள் ஒரே கிராமத்தார்கள் தான். 따르면서 அவர்கள் இயேசுவை தான் பின்பற்றினார்கள். 1000명이 있을 때 그 먹이려고 예수님이 생각을 했을 때 5000 பேரை போஷிக்கிற அந்த சூழ்நிலையை இயேசு கிறிஸ்து பார்க்கும் பொழுது 예수님은 빌립에게 물으셨습니다. அங்கு இயேசு பிலிப்புவினிடத்தில் கேட்டார். 원래 빌립은 믿음이 없기 때문에 ஏனென்றால் துவக்கத்தில் பிலிப்புவுக்கு விசுவாசம் இல்லை. 빌립을 물어보고 빌립의 믿음을 주기 위함이었습니다. இது இயேசு பிலிப்புவை கேட்டு அவருக்கு விசுவாசத்தை தர விரும்பினார். 떡을 사서 이 사람들을 먹게 하겠느냐. இத்தனை மக்கள் சாப்பிடத்தக்க அப்பத்தை நாம் எங்கு கொள்ளலாம்? 예수님이 내가 생명의 떡이라 했는데 இயேசு சொன்னார், ஜீவ அப்பம் நானே. 정말 우리 주 예수님은 능치 않는 일이 아무것도 없습니다. உண்மையாகவே நாம் ஆண்டவராகிய இயேசு செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. 제가 이제 울산에서 집회를 마치고 서울로 올라가고 있었어요. ஒருமுறை உல்சான் என்ற நகரத்தில் நான் ஆராதனை முடித்துவிட்டு சவுல் நகரத்திற்கு வந்து கொண்டிருந்தேன். 서울 올라 한 4시간 반쯤 되는데 சவுல் நகரத்திற்கு வருவதற்கு 4 மணி நேரம் ஆகும். 제가 그때 이제 출발했을 때 밤 10시인데 ஆனால் இரவு 10 மணிக்கு நாங்கள் புறப்பட்டோம். 그러니까 이제 새벽 저도 2시 몇 분 잠자는 시간이 안 맞아서 ஆதலால் நாங்கள் சென்று சேருவதற்கு தூங்கும் நேரமான அதிகாலை 2 மணி ஆகிவிடும். 가다 가까운 데 가서 우리 자고 가려고 했습니다. ஆதலால் அன்று இரவை நாங்கள் வேறு இடத்தில் செலவழிக்க விரும்பினோம். 한국엔 여러 교회가 있다 가다 어느 교회든 재워 달라면 잠 재워 주지요. தென்கொரியா தேசத்தில் நமது சபைகள் பல இடங்களில் இருக்கும். ஒரு சபையில் நாம் செலவழிக்கலாம். 처음에 저희 가까운 교회가 대구 교회였는데 நாங்கள் தேகு சபையில் அன்றிரவை செலவழிக்க விரும்பினோம். 우리 고속도로 이야기하다 인터체인지를 지나버렸어요. ஆனால் நெடுஞ்சாலையில் பேசிக்கொண்டே இருந்த காரணத்தினால் நாங்கள் வழியை தவறவிட்டோம். 다시 이제 돌아올 수 없어서 ஆதலால் எங்களால் போக முடியவில்லை. 인터체인지였는데 구미였어요. அதற்கு அடுத்த வழி கூமி நகரம் செல்லும் வழி. 구미 교회 목사님께 전화를 해서 ஆதலால் கூமி சபை போதகரை நான் அழைத்தேன். 목사님 죄송합니다. நான் கூறினேன், போதகரை மன்னித்துக் கொள்ளவும். 저희 하룻밤 자고 갔으면 좋겠어요. ஆனால் இன்று இரவு உங்களுடைய சபையில் நாங்கள் செலவழிக்கலாமா? 교회는 방이 여러 개 있어 우리 자는 거 별로 문제가 안 돼. கூமி சபையில் பல அறைகள் இருப்பதால் பரவாயில்லை என்று இருந்தது. 그래서 그날 저녁에 이제 가서 우린 잠이 들었습니다. அந்த இரவு நாங்கள் அங்கு சென்று தூங்கினோம். 그래서 아주 이른 새벽에 일어났습니다. நாங்கள் அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்திருந்தோம். 그냥 이제 몰래 서울로 올라가려고 했습니다. அதன் பின்பு ரகசியமாக நாங்கள் சவுல் நகரத்திற்கு செல்லலாம் என்று யோசித்தோம். உடுத்தி கொண்டோம். 가방을 들고 எங்களுடைய பைகளை எடுத்துக்கொண்டோம். 문을 열었는데 கதவை திறந்தோம். 깜짝 놀랐어요. அதிர்ச்சியானது. 현관문 앞에 목사님이 기다리고 있어요. கதவிற்கு முன்பாக போதகர் எனக்காக காத்து கொண்டிருந்தார். 목사님이 저 새벽에 몰래 먼저 나갈 거다. 우리 잡으려고 했어요. நான் சீக்கிரமாக எழுந்து கிளம்புவது அவருக்கு தெரிந்திருக்கும் என்று நான் யோசித்தேன். 제가 잡혔습니다. ஆதலால் அவர் எங்களை பிடித்து விட்டார். 그래서 목사님 அவர் கூறினார், போதகரே, 새벽에 저희들이 기도회가 있는데 அதிகாலை ஆராதனை இருக்கிறது. 한국에 보통 한 5시 반쯤 새벽 기도회를 하는. தென்கொரியா தேசத்தில் பொதுவாக அதிகாலை ஆராதனைகள் 5:30 மணிக்கு இருக்கும். 말씀을 전해주고 가십시오. அவர் கேட்டார், கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கியுங்கள். 잠잠값을 내라는 그 அன்றிரவு தூங்கினதற்கான தொகையை செலுத்த கூறுகிறார். 할수 잡혔습니다. ஆதலால் நான் பிடிபட்டேன். 그날 이제 새벽 기도회에 새벽에 말씀을 전했습니다. ஆதலால் அதிகாலை ஆராதனையில் நான் பிரசங்கித்தேன். 말씀은 제가 저쪽 끝에 예배당 끝에 시계 아래 어떤 여학생이 휠체어를 타고 앉았어요. செய்தியின் நேரத்தில் கடிகாரத்திற்கு கீழ் ஒரு ஸ்திரீ வீல் சேரில் அமர்ந்து வருவதை நான் பார்த்தேன். 그래서 예배를 마치고 난 뒤에 ஆராதனை முடிந்த பிறகு 나가면 그 여학생을 앞에 가까이 갔습니다. வெளியே சென்ற பொழுது நான் அவளை சந்தித்தேன். 내가 농담을 했습니다. விளையாட்டாக கூறினேன், 왜 딴 사람 의자에 앉아 너 휠체어에 앉아 있어? அனைவரும் நாற்காலியில் உட்கார்ந்திருக்க நீங்கள் மட்டும் வீல் சேரில் ஏன் உட்கார்ந்திருக்கிறீர்கள்? 이야기를 해서 너 휠체어가 더 재미있어? சிரித்துக்கொண்டே கூறினேன், வீல் சேரில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கிறதா என்ன? 이 저한테 대답했습니다. அதன் பின் அந்த பெண் என்னிடத்தில் கூறினாள், 전 19살이고요. போதகரே, எனக்கு 19 வயது ஆகிறது. 고등학교 3학년이에요. நான் உயர்நிலைப் பள்ளியில் படித்து வருகிறேன். 이름은 최수현이에요. என் பெயர் சே சூஹியன். 근데 하는 이야기가 뭐냐면 அதன் பின் அவள் என்னிடத்தில் கூறினாள்,
얼마 전에 발끝에 감각이 자꾸 없어졌대요. சமீபத்தில் என்னுடைய காலில் எனக்கு உணர்ச்சி இல்லாமல் போயிற்று. 근데 감각이 점점 죽어가며 신경이 죽어서 이제 다리를 무릎으로 왔고 அவளுடைய நரம்புகள் செயலிழக்க துவங்கியது. அது அவளுடைய கால் பகுதி துவங்கி அவளுடைய வயிற்று பகுதி வரைக்கும் உணர்ச்சி இல்லாமல் செய்ய ஆரம்பித்தது. 이젠 정말 감각이 죽어서 물컵도 마실 수가 없어요. அவளுடைய நரம்புகள் செயலிழந்து போனதால் அவளுக்கு ஒரு கப் தண்ணீரை எடுப்பதற்கு கூட கடினமாக இருந்தது. 소변도 볼 수가 없고 அவளால் சிறுநீர் கழிக்க முடியவில்லை, 볼 수 없고 மலம் கழிக்க முடியவில்லை. 너무너무 어렵게 고생을 하고. அவள் மிகவும் பாதிக்கப்பட்டு வாழ்ந்தாள். 근데 의사는 말하기를 침대에 누워 있다가 மருத்துவர்கள் நீ படுத்த படுக்கையாக இருப்பாய் என்று கூறினார்கள். 얼마 있으면 죽을 거라. சீக்கிரமாக மரித்து போவாய் என்றும் கூறினார்கள். 척추에 신경에 척수염이란 염증이 왔는데 அவளுடைய முதுகெலும்பு அதிகமாக பாதிக்கப்பட்டது. 척추의 신경이 다 썩어서 이제 죽어가고 있다. முதுகெலும்பின் அனைத்து நரம்புகளும் செயலிழந்து போய் அவள் மரித்துக் கொண்டிருந்தாள். 그래서 너무 이제 곧 죽는다고 얘기했는데 சீக்கிரமாக மரித்து விடுவாள் என்றே கூறினார்கள். 참 얼굴이 예쁜 학생이고 அவள் ஒரு அழகிய முகம் கொண்ட இளம்பெண். 이제 막 그 꽃처럼 피어나는 그 아이인데 அவளை பார்ப்பதற்கு இளமையான மலரை போல் இருந்தது. 막 죽어가는 걸 볼 때 너무 안타까웠어. ஆனால் மரித்து விடுவாள் என்று கேட்ட பிறகு என்னுடைய இருதயம் உடைந்து போனது. 수연이한테 이야기를 했습니다. ஆதலால் சுயானிடத்தில் நான் கூறினேன். 30분 동안 이야기를 했는데 30 நிமிடமாக நான் பேசினேன். 수연 내 이야기 잘 들어. நான் கூறுவதை கவனமாக கேள் சுயான். 전기는 말이야. மின்சாரம் 선만 연결되면 மின் கம்பிகள் இணைக்கப்பட்டிருக்கும் வரையில் 가만히 우리 집에 전기가 들어와. நீ எதுவும் செய்யவில்லை என்றாலும் மின்சாரம் உன் வீட்டில் பாயும். 냉장고 돌리고 세탁기 돌리고 에어컨도 돌리고 얼마든지 쓸 수가 있어. அந்த மின்சாரம் உன் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜ், குளிர்சாதன பெட்டி மற்றும் துணி துவைக்கும் இயந்திரத்தை செயல்படுத்தும். 그렇기 때문에 전기를 끌어내 반드시 전선을 연결해야 돼. மின்சாரத்தை கொண்டு வருவதற்கு மின் கம்பிகளை இணைத்தால் போதும். 수도물을 끌어들이면 수도 파이프를 연결해. ஓடும் தண்ணீரை கொண்டு வர வேண்டும் என்றால் பைப்புகளை இணைக்க வேண்டும். 근데 예수님은 어떻게 하면 예수님하고 나하고 연결이 된지 알아? எவ்வாறு உன்னால் இயேசுவோடு இணைக்கப்பட முடியும் என்று தெரியுமா? 수연아 내가 그 이야기를 할게. சுயான் இதை தான் நான் கூற விரும்புகிறேன். 만일 네 마음이 예수님과 연결되면 உன்னுடைய இருதயம் இயேசுவினுடைய இருதயத்தோடு இணைக்கப்பட்டால் 전기를 연결하면 전선을 연결하면 전기가 오고 மின்சார கம்பிகள் இணைக்கப்படும் பொழுது மின்சாரம் பாய்கிறது. 연결 수돗물이 도르듯이 பைப்புகளை இணைக்கும் பொழுது தண்ணீர் அதன் மூலமாக பாய்கிறது. 예수님하고 네하고 마음이 연결되면 அதே போன்று உன்னுடைய இருதயம் இயேசுவினுடைய இருதயத்தோடு இணைக்கப்பட்டால் 어떤 일이 일어난지 알아? என்ன ஆகும் என்று தெரியுமா? 이 병 그거 아무것도 아니야. உன் வியாதி ஒன்றுமில்லாமல் போகும். 그 이야기를 했습니다. அதை தான் அவளிடத்தில் கூறினேன். 내가 어떻게 하면 네 마음이 예수님과 연결되는지 알아? நான் கேட்டேன், எவ்வாறு உன்னுடைய இருதயத்தை இயேசுவினுடைய இருதயத்தோடு இணைக்க முடியும் என்று தெரியுமா? 여학생에게 예수님 마음하고 네 마음이 같은 마음이 되면 돼. நான் சொன்னேன், உன்னுடைய இருதயத்தை நீ இயேசுவினுடைய இருதயத்தோடு ஒன்றாக்க வேண்டும். 첫 번째로 너도 죄가 있었을 거야. முதலாவது உனக்கும் பாவம் இருக்கிறது. 근데 예수님 십자가에 흘린 피로 네 모든 죄가 사해졌다고 기록돼 있어. ஆனால் வேதம் கூறுகிறது இயேசுவின் மூலமாக அவருடைய இரத்தம் சிலுவையில் சிந்தப்பட்டதன் மூலமாக உன்னுடைய பாவம் கழுவப்பட்டிருக்கிறது. 그럼 어때야만 네 마음이 예수님과 같은지 아니? அப்படியானால் எவ்வாறு இயேசுவின் இருதயத்தோடு உன்னுடைய இருதயத்தை ஒன்றாக்குவது? 죄가 있고 악을 행했었지만 நீ பாவம் செய்து பொல்லாங்கான காரியங்களை செய்திருந்தாலும் 성경에서 예수님 피로 내 죄가 씻어졌다고 기록되었다면 உன் பாவம் இயேசுவினுடைய இரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்டதை வேதம் கூறுகையில் 내 죄가 씻어졌다고 믿으면 돼. என்னுடைய பாவம் கழுவப்பட்டது என்பதை நீ விசுவாசிக்க வேண்டும். 그 다음에 두 번째 내가 너한테 이야기하고 싶은 것은 இரண்டாவது விஷயத்தை நான் கூற விரும்புகிறேன். 예수님 세상에 때 많은 병자를 보셨어. இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது பல வியாதியஸ்தர்களை சுத்தமாக்கினார். 38년 된 병자, 38 வருஷ வியாதியஸ்தன், 문 소경, குருடன், 눈병자, குஷ்டரோகி, 야이로의 딸, யவீருவின் மகள், 그 다음에 혈류증 걸린 여자, பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 죽은 나사로, மரித்து போன லாசரு. 예수님 모든 병을 고칠 수 있는 능력이 있어. இயேசுவுக்கு எல்லா வியாதிகளையும் சுத்தமாக்கும் வல்லமை உண்டு. 그렇기 때문에 예수님이 마태복음, 마가복음, 누가복음, 요한복음, 사복음서를 보면 ஆதலால் சுவிசேஷத்தின் 4 புத்தகங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் புத்தகங்களை பார்க்கும் பொழுது 예수님 세상에 한 번도 병든 자를 못 본 채하고 지나가신 적이 없어. இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது வியாதியஸ்தர்களை கண்டும் காணாதவர் போல் புறக்கணித்து விட்டு போகவில்லை. 아니 내가 지금 바빠 다음에 와 그러지 않았어요. நான் இப்போது பிஸியாக இருக்கிறேன், அடுத்த முறை வாருங்கள் என்று கூறவில்லை. 피곤해 너 못해. பிஸியாக இருக்கிறேன், சோர்வாக இருக்கிறேன், இப்போது முடியாது. 그러신 적 அவர் ஒரு முறை கூட அவ்வாறு செய்ததில்லை. 반드시 고치셨어. அவர் நிச்சயமாக அவர்களை குணமாக்கினார். 그럼 그 예수님이시라면 அந்த இயேசு 너도
병으로 죽어가고 있는데 நீயும் வியாதிப்பட்டு மரிக்க இருக்கிறாய். 반드시 예수님 고치실 거야. நிச்சயமாய் இயேசு உன்னை சொஸ்தமாக்குவார். 수연아, 어떻게 하면 네 마음이 예수님 마음과 하나가 되는지 알아? ஆதலால் சூயான் உன்னுடைய இருதயத்தை இயேசுனுடைய இருதயத்தோடு ஒன்றாக்குவது எப்படி என்று தெரியுமா? 예수님은 너를 고치시길 원하셔. இயேசு உன்னை குணமாக்க விரும்புகிறார். 그럼 네가 어떤 마음과 예수님과 같은 마음이 되지? அப்படியானால் இயேசுவோடு ஒன்றாவதற்கு எந்த இருதயத்தை வைத்துக் கொள்ள வேண்டும்? 예수님이 나를 고치시겠구나. இயேசு என்னை குணமாக்குவார். 네가 그런 마음을 가져. அந்த மாதிரியான இருதயத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். 믿음이야. அதுதான் விசுவாசம். 예수 너를 고치길 원하시는 분이야. இயேசு உன்னை சொஸ்தமாக்க விரும்புகிறவர். 네가 다치는 크고 작은 모든 문제는 네 문제 예수님 문제라고 생각하셔. நீங்கள் சந்திக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் இயேசு தன்னுடைய பிரச்சனையாக கருதுகிறார். 예수 네 죄를 위하여 대신 십자가에 못 박혀 죽으시면서 ஆதலால் உங்களுடைய பாவத்திற்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பொழுது 받을 죄의 형벌을 다 받으신 거야. நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அனைத்து பாவத்தின் தண்டனையும் அவர் பெற்றுக்கொண்டார். 씻으신 거야. இயேசு உன்னை சுத்தமாக கழுவினார். 이 모든 하나님 예수님이 건너갔고 அவர் உன்னுடைய எல்லா பாவத்தையும் எடுத்து விட்டார். 그 십자가에서 죽으심으로 சிலுவையில் அவருடைய மரணத்தின் மூலமாக 네 죄가 사해진 거야. உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. 먼저 그걸 믿어야 하고. அதை முதலாவது விசுவாசிக்க வேண்டும். 예수 네 병든 걸 보시고 இயேசு உன்னுடைய வியாதியை பார்க்கும் பொழுது 눈에 예수님 안 보이지만 예수님 이곳에 계시는데 உன்னால் இயேசுவை கண்களால் பார்க்க முடியாது, ஆனால் அவர் இங்கே இருக்கிறார். 때로 못 본 척하지 아니하시고 அவர் உன்னை புறக்கணிப்பதில்லை. 반드시 고치실 거예요. நிச்சயமாக அவர் உன்னை குணமாக்குவார். 38년 된 병 38 வருஷ வியாதியஸ்தனை அவர் சொஸ்தமாக்கினது போல, 죽은 나사로를 살리셨던 것, மரித்து போன லாசருவை உயிர்த்தெழ செய்தது போல, 딸이 죽은데 살리신 것, யவீருடைய மகளை உயிர்த்தெழ செய்தது போல, 문소의 눈을 뜨게 하신 것처럼, குருடனின் கண்களை திறந்தது போல, 문눈별 고치신 것처럼 குஷ்டரோகியை சொஸ்தமாக்கினது போல 주님은 너를 고치시길 원하요. கர்த்தர் உன்னையும் சொஸ்தமாக்க விரும்புகிறார். சூயன், 네가 어떻게 했을 때 예수님하고 네 마음이 같아지는지 알아? உன்னுடைய இருதயத்தை இயேசுனுடைய இருதயத்தோடு ஒன்றாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? 이 성경은 예수님 모든 병을 고치신 것처럼 வேதத்தில் அனைத்து வியாதிகளையும் இயேசு சொஸ்தமாக்கினது போல 너도 고치시길 원하고 고치실 수가 있어. இயேசு உன்னையும் குணமாக்க விரும்புகிறார். அவரால் உன்னை குணமாக்கவும் முடியும். 그럼 네가 어떻게 해도 예수님 마음이 같은지 알아? அப்படியானால் எவ்வாறு இயேசுனுடைய இருதயத்தோடு ஒன்றான இருதயத்தை வைத்துக் கொள்வது? 나를 고치시겠네. இயேசு என்னை குணமாக்குவார். 내 병이 낫겠네. அப்படியானால் வியாதி சுகமாகும். 내가 걸을 수 있겠네. என்னால் நடக்க முடியும். 내가 정상으로 살 수 있겠네. என்னால் சராசரி வாழ்க்கையை வாழ முடியும். 그 마음을 가지면 அந்த இருதயத்தை வைத்துக் கொள்ளும் பொழுது 마음은 이 마음이 연결이 돼. உன்னுடைய இருதயமும் இயேசுனுடைய இருதயமும் ஒன்றாகும். 그 연결된 마음으로 예수 네 마음 안에 들어오면 அந்த இணைக்கப்பட்ட இருதயத்தின் மூலமாக இயேசுனுடைய இருதயத்திற்குள் வரும் பொழுது 병 무슨 병이든 그게 문제가 안 돼. அதிலிருந்து உனக்கு எந்த வியாதி இருந்தாலும் அது உனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. 그러나 35분 동안 좀 그 수연에게 이 이야기를 했습니다. அன்றைக்கு 35 நிமிடங்களுக்கு இதை நான் சூயனிடத்தில் விவரித்து கூறினேன். 수연이가 눈이 반짝고 빛나기 시작했어요. சூயனுடைய கண்கள் ஜொலித்ததை காண முடிந்தது. 마음에 받아들이. அவள் தன்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டாள். 수연이 머리에 손을 얹었습니다. நான் அவளுடைய தலையின் மீது கை வைத்து, 하나님 우리 딸 수연이 하나님 예수님이 고쳐 주십시오. நான் ஜெபித்தேன், தேவனே உம்முடைய மகள் சூயானை குணப்படுத்தும். 의사는 척수염으로 치료가 안 돼서 죽는다고 합니다. மருத்துவர்கள் முதுகெலும்பு பிரச்சனையினால் குணப்படுத்த முடியாது, மறுத்து விடுவாள் என்று கூறுகிறார்கள். 얘기를 했습니다. நான் இதை தான் கூறினேன். 요즘처럼 의학이 염증 하나를 못 치료해? இன்றைய காலத்தில் நவீன மருத்துவம் இருக்கிறது, அதனாலும் குணப்படுத்த முடியாதா? 안 된다는 거죠. அவள் முடியாது என்று கூறினாள். 그래. ஆம், 예수님은 하실 수 있어요. ஆனால் இயேசுவால் செய்ய முடியும். 수연이에게 기도를 했습니다. சிவானுக்காக நான் ஜெபித்தேன். 그리고 저는 이제 차를 타고 서울에 올라왔어요. அதன் பின் காரில் ஏறி நான் சவுல் நகரத்திற்கு வந்தேன். 그리고 정신없이 지냈는데 அதன் பிறகு நான் பிஸியாக இருந்தேன். 한 5개월이 지난 뒤에 5 மாதங்களுக்கு பிறகு 편지가 한 장 왔습니다. எனக்கு ஒரு கடிதம் வந்தது. 예쁜 노란 꽃봉투에다가 அது ஒரு அழகான கவர்ச்சிகரமான மஞ்சள் உரையில் இருந்தது. 거기다 이제 여학생 깨알트 같은 글씨로 편지를 அது மிக அழகான கையெழுத்தின் மூலமாக அந்த சிறுமியால் எழுதப்பட்டது. 목사님 안녕하세요. போதகரே வணக்கம், 최수현이에요. நான் சே சுஹியான். 그 편지 내용이 너무 예뻤습니다. அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது அழகாக இருந்தது. 의사는 뭐라고 말하면 மருத்துவர்கள் என்ன கூறினார்கள் என்றால், 내 있다가 죽을 거라고 말했어요. நான் படுத்த படுக்கையாகி சாவேன் என்று கூறினார்கள். 근데 이제는 ஆனால் இப்பொழுது 앞에 물컵도 못 마셨는데 இதற்கு முன்பாக என்னால் ஒரு தண்ணீர் கப்பை கூட இருக்க முடியவில்லை. 쓰게 되고 ஆனால் இப்போது கடிதம் எழுத முடிகிறது. 7 전부터 걷기를 시작했어요. சில நாட்களுக்கு முன்பாக நான் நடக்க துவங்கினேன்.
지금 걷는 게 매우 서툰데 நான் இப்போது சரியாக நடக்கவில்லை, ஆனால் 걷게 된 목사님 걷는 거 보여주러 갈래요. நான் நன்றாக நடக்க துவங்கிய பிறகு நான் உங்களை வந்து சந்திக்க விரும்புகிறேன் போதகரே. 그러면 우리 가정에도 많은 사람, 우리 가족들이 많은 변화가 왔어요. இந்த சம்பவத்தின் மூலமாக என்னுடைய குடும்பமும் மாறியது. 제가 그 편지를 받고 난 뒤에 அந்த கடிதத்தை நான் பெற்ற பிறகு 하나님께 너무 감사했습니다. நான் தேவனுக்கு மிகவும் நன்றிக்குரியவனாக இருந்தேன். 그리고 한 달쯤 지난 뒤에 அதன் பிறகு ஒரு மாதம் கழிந்து 수연이하고 수연이 아빠하고 수연이 엄마하고 셋이 저희 사무실을 찾아왔습니다. சூயனுடைய தாய், சூயனுடைய தந்தை என்று மூவரும் என்னை பார்க்க வந்திருந்தார்கள். 너무 기뻤습니다. அவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள். 수연이 손을 잡고 நான் சூயனுடைய கரங்களை பிடித்துக்கொண்டு 한 바퀴 돌았습니다. என்னுடைய அலுவலகத்தை சுற்றி நாங்கள் ஒரு முறை போய் வந்தோம். 그날도 좀 서툴지만 அவள் அந்த அளவுக்கு சரியாக நடக்கவில்லை, 잘 걸었습니다. இருப்பினும் நன்றாகவே இருந்தது. 그때가 이른 봄이었는데 அந்த நேரத்தில் வசந்த காலமாக இருந்தது. 여름에 제 IY 월드 캠프 할 때 수연이도 함께 왔습니다. கோடைக்கால IYF முகாமின் பொழுது அவளும் சேர்ந்து கொண்டாள். 여학생들이 단축 마라톤을 했는데 மகளிர் அனைவரும் சேர்ந்து மாரத்தான் பந்தயம் ஓடினார்கள். 800명 학생 가운데 여학생 가운데 수연이가 300등을 했다는 거예요. ஓடின 800 பெண்களில் அவள் 300வது இடத்தில் முடித்தாள். 지금은 이제 아주 건강해졌고요. இப்போது அவள் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறாள். 깐다고 좋은 신랑감 찾고 있다고 합니다. அவள் திருமணம் செய்வதற்காக ஒரு நல்ல வரனை தேடிக் கொண்டிருக்கிறாள் என்று கேள்விப்பட்டேன். 얼마나 감사한지 말로 다 할 수 없어요. நாம் எந்த அளவுக்கு தேவனுக்கு நன்றிக்குரியவர்களாக இருக்கிறோம் என்று கூற முடியாது. 정말 사랑하고 계셨습니다. உண்மையாகவே தேவன் நம்மை நேசிக்கிறார். 그 하나님 은혜 얼마나 큰지요. தேவனுடைய கிருபை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. 그 하나님을 우리 계산에서 맞으면 믿고 맞지 않으면 믿지 않습니다. ஆனாலும் நம்முடைய கணக்கு வழக்கத்திற்கு ஏற்றபடி இருந்தால் நாம் விசுவாசிக்கிறோம், இல்லை என்றால் நாம் தேவனை விசுவாசிப்பதில்லை. 계산가에서 되는 것이 아닙니다. தேவனை நம்முடைய கணக்கு வழக்கத்தின்படி நாம் புரிந்து கொள்ள முடியாது. 방법으로 하나님께서 일하는 걸 참 많이 봤어요. அந்த வகையில் தேவன் பல கிரியைகளை செய்வதை நான் பார்த்திருக்கிறேன். 이제 하나님하고 우리하고는 다른 게 아니라 마음의 흐름인데 நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் இருதயம் பாய்வதில் இருக்கிறது. 이번 예수님하고 그래 같이 지났지만은 பிலிப்பு இயேசுவுடன் நேரத்தை செலவிட்டிருந்தாலும் 많은 능력이나 역사를 보았지만 அவர் வல்லமையுள்ள இயேசுனுடைய கிரியையை பார்த்திருந்தாலும் 안타깝게도 그 예수의 능력을 믿는 믿음이 없기 때문에 ஆனால் வருந்தக்கூடிய விதமாக இயேசுவை நம்பும் விசுவாசம் அவரிடத்தில் இல்லாமல் இருந்தது. 먹이 위해서 이야기했을 때 자기 인간적인 방법을 가지고 나왔습니다. 5000 பேரை எப்படி போஷிப்பது என்று கேள்விப்பட்டவுடன் தன்னுடைய கணக்கு வழக்கத்தை அவர் கூறுகிறார். 그래서 예수는 늘 빌립이 섭섭했습니다. ஆதலால் இயேசு பிலிப்பையை பார்த்து ஏமாற்றம் அடைகிறார். 빌립이 믿음을 갖게 되길 바라서 그렇게 말한 것입니다. இயேசு இதை பிலிப்பு விசுவாசம் பெறுவார் என்பதற்காக கூறுகிறார். 그러나 여러분 안드레는 달랐습니다. ஆனால் எப்படியோ அந்திரேயா சற்று வேறுபட்டவர். 한 아이가 보리떡 5개 물고기 2마리를 가졌습니다. தேவனே, இங்கு ஒரு சிறுவன் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு வந்திருக்கிறான். 이 모든 사람에게 얼마나 되겠습니까? ஆனால் அத்தனை பேருக்கு இது எப்படி பத்தும்? 자, 이제 우리가 예수님 같이 있을 때 நாம் இயேசுவோடு இருக்கும் பொழுது 생각을 해보세요. யோசித்து பாருங்கள். 제가 차가 있는데 உதாரணமாக என்னிடத்தில் கார் இருக்கிறது. 승용차 4명이 타죠. 4 மக்கள் ஒரு காரில் போக முடியும். 배에는 한 6명, 7명이 탑니다. இன்னும் கொஞ்சம் பெரிதாக இருந்தால் 6-7 பேர் கூட உட்காரலாம். 우리가 특히 이제 먼 길 갈 때 குறிப்பாக நீங்கள் தூர பயணம் செல்லும் பொழுது 그 한국에는 승용차가 이제 고속도로에서 벤이 가는 이제 선로가 따로 있습니다. கொரிய நெடுஞ்சாலைகளில் பெரிய கார் செல்வதற்கு ஒரு தனி வழி இருக்கும். 배는 여러 명이 타기 때문에 ஏனென்றால் பெரிய காரில் பல பேர் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். 작은 버스이기 때문에 அது ஒரு சிறிய பேருந்தை போல. 버스나 특별 라인으로 이제 빨리 갈 수가 있습니다. அவைகளால் அந்த பேருந்திற்குரிய வழியில் மிக வேகமாக செல்ல முடியும். 그 주말 같은데 막 일반 고속도로는 꽉 밀려 있는데 நெடுஞ்சாலைகளில் பொதுவான வழிகள் மிக நெரிசலாக இருக்கும். 우리가 배를 타면 그냥 쫙 빠져나갑니다. ஆனால் நீங்கள் வேனில் சென்றால் மிக வேகமாக செல்லலாம். 웬만하면은 주말에는 멀리 장거리 갈 때 이제 전용선 타기 위해서 밴을 가져갑니다. அதனால் வார கடைசி நாட்களில் நீங்கள் தூர பயணம் செல்லும் பொழுது ஒரு பெரிய காரில் செல்வது மிக அருமையாக இருக்கும். அப்போது அந்த வழியில் போகலாம். 그러나 밀리지 않을 때 그냥 승용차 타고 가는 특히 주말에는 그게 아주 심합니다. சாதாரண காரில் சென்றால் நெரிசலாக இருப்பதால் நீங்கள் பெரிய காரில் செல்லலாம். 자, 이제 우리가 예수님을 믿는 믿음을 가질 때 அதனால் நாம் இயேசுவை நம்பும் விசுவாசத்தை உடையவர்களாக இருந்தால் 저분이 그냥 우리 눈앞에 예수님이 아니라 하나님이시기 때문에 இயேசு ஒரு சாதாரண மனுஷர் இல்லை, அவர் தேவன். 저분은 천지를 창조하신 분이기 때문에 அவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். 저분은 우리 죄를 위해 십자가에 죽으시 우리를 죄 사하신 분이기 때문에 அவர் நமக்காக சிலுவையில் மரித்து நம்முடைய பாவத்தை கழுவினவர். 예수님을 만나면 அதனால்
இயேசுவை சந்தித்தால் 예수 가장 기뻐하는 것이 இயேசு எதில் மிகவும் பிரியப்படுகிறார்? 예수님 피로 내 죄가 사해졌다 믿는 그것입니다. இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக நம்முடைய பாவத்தை அவர் கழுவினார். 예수님 가장 섭섭한 게 뭐냐 하면 இயேசுவை மிகவும் நோக செய்யும் காரியம் இது. 죄인입니다 하는 얘기. ஆண்டவரே, நான் ஒரு பாவி என்று கூறினால் 얼마나 가슴이 아프겠어요. அது தேவனுடைய இருதயத்தை உடைக்கிறது. 너 죄인 아니야. இல்லை, நீ பாவி இல்லை. 제가 못 박혀 죽을 때 நான் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது 죄를 위해 죽었어. நான் உன்னுடைய பாவத்திற்காக மரித்தேன். 제가 다 해결됐어. உன்னுடைய பாவம் அனைத்து மன்னிக்கப்பட்டது. 야, நீ பாவி இல்லை, 깨끗해. நீ சுத்தமாக்கப்பட்டாய். 근데 여러분 우리가 주여 죄인입니다 할 때 ஆனால் ஆண்டவரே, நான் ஒரு பாவி என்று நீங்கள் கூறினால் 얼마나 섭섭해하시겠어요. இயேசு மிகவும் மிகவும் வருந்துகிறார். 저는 제가 죄 사함 받고 난 뒤에 நான் பாவ மன்னிப்பை பெற்ற பிறகு 이런 생각을 했습니다. நான் இதை குறித்து யோசித்தேன். 주님 뭘 기뻐하실까? தேவன் எதில் பிரியப்படுகிறார்? 저는 제가 이렇게 목회를 하거나 그런 할 만한 자격 없다고 생각했어요. நான் யோசித்தேன், போதகராக இருந்து ஊழியம் செய்வதற்கு நான் தகுதி இல்லை. 내가 한 가지 아는 것은 ஆனால் ஒரு விஷயம் எனக்கு தெரியும். 예수님 십자가에 분명히 못 박혀 우리 모든 죄를 사해 놨는데도 நிச்சயமாக இயேசு சிலுவையில் அறையப்பட்டு நம்முடைய பாவம் அனைத்தையும் கழுவி இருந்தாலும் 많은 성도들은 죄인이라고 울며 죄를 용서해 달라고 합니다. பல சபைகளுக்கு போகிற மக்கள், தேவனே, நான் ஒரு பாவி என்று கூறி அழுகிறார்கள். 예레미야 31장 34절에 எரேமியா 31:34 내가 그들의 죄악을 사하고 நான் அவர்களுடைய அக்கிரமங்களை மன்னித்து 사실은 그 죄를 기억지 아니하려고 했습니다. அவர்களுடைய பாவங்களை இனி நினையாதிருப்பேன். 여호와의 말이니라. கர்த்தர் இதை சொல்லுகிறார். 내가 그들의 죄악을 사하고 நான் அவர்கள் அக்கிரமங்களை மன்னித்து 사실은 그 죄를 기억지 아니하리라. அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். 여호와의 말이니라. கர்த்தர் சொல்லுகிறார். 하나님 분명히 얘기했습니다. நிச்சயமாக கர்த்தர் சொல்லுகிறார். 그들의 죄악을 사하고 다신 그 죄를 기억지 아니하리라. நான் அவர்கள் அக்கிரமங்களை மன்னித்து இனி பாவங்களை நினையாதிருப்பேன். 왜 이렇게 말씀하십니까? அந்த அவர்கள் என்றால் யார்? 그들이 누굽니까? அவர்கள் என்றால் யார்? 우리입니다. நாம் தான். 우리에게 말씀. அவர் இதை நம்மிடத்தில் கூறுகிறார். 네 죄를 사했어. நான் உன்னுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறேன். 죄를 기억지 않아. நான் உன்னுடைய பாவத்தை நினையாதிருக்கிறேன். 사해진 거야. உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. 때 சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம், 이제와 영원히 사해졌어. உன்னுடைய பாவம் நித்தியமாக கழுவப்பட்டிருக்கிறது. 이렇게 예수님 말씀하시는데 அதை தான் இயேசு கூறுகிறார். 오 주님 죄인입니다. ஓ ஆண்டவரே, நான் ஒரு பாவி. 하늘 가장 가슴 아프게 하는. அது உண்மையாகவே தேவனுடைய இருதயத்தை உடைக்கிறது. 그러면 예수 십자가에 못 박혀 죽은 의미가 어디에 있습니까? அப்படியானால் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதற்கு என்ன அர்த்தம்? 의미가 없는. எந்த அர்த்தமும் கிடையாது. 예수 십자가에 못 박혀 죽으신 것은 இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். 우리를 죄에서 건지기 위해서 못 박혀 죽으신. நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக அறையப்பட்டார். 죄를 사해 놓지도 않았고 நம்முடைய பாவத்தை மன்னிக்காமல் 죄를 사했다 거짓말은 사기꾼이 아닙니다. உங்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டேன் என்று கூறுவதற்கு அவர் ஏமாற்றுக்காரர் இல்லை. 십자가에 못 박혀 죽으시면서 அவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது 우리의 모두의 죄를 நம்முடைய அனைத்து பாவங்களையும் 분명히 다 씻으셨어요. நிச்சயமாக அவர் அனைத்தையும் கழுவி இருக்கிறார். 거룩하게 하셨어요. அவர் நம்மை பரிசுத்தமாக்கினார். 의롭다고 하셨어요. நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். 죄를 지었습니다. ஆம், நாம் பாவம் செய்திருக்கிறோம். 또 지었고 நாம் பாவம் செய்திருக்கிறோம். 죄를 지었어요. நாம் பல பொல்லாங்கை செய்திருக்கிறோம். 얼마나 많은 죄든지 불문하고 ஆனால் எவ்வளவு பாவம் இருந்தாலும் 그 예수 십자가에 못 박혀 죽으실 때 இயேசு சிலுவையில் மரித்த பொழுது 제가 다 씻어진 겁니다. நம்முடைய பாவம் அனைத்தும் கழுவப்பட்டது. 요한복음 6장에서 빌립과 안드레 이야기를 하는데 யோவான் 6ஆம் அதிகாரம் பிலிப்பு மற்றும் அந்திரேயாவை குறித்து கூறுகிறது. 빌립은 예수님 따라 역사를 많이 경험해 봤지만은 பிலிப்பு இயேசுவை பின்பற்றி பல இயேசுனுடைய காரியங்களை அனுபவித்திருந்தாலும் 떡 문제를 해결하지 못할 것 같이 보였으니까 அந்த அப்பத்தினுடைய பிரச்சனை பார்த்து கொள்ள முடியாதது போல இருந்தது. 200데나리온으로 가서 떡을 사도 가서 조금밖에 안 돌아갈 거라고. அனைவரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தாலும் 200 பண தப்பங்களும் இவர்களுக்கு போதாதே. 돈 있다고 해도 5,000명 모인 빵을 사는 쉽지 않을 텐데. உங்களிடத்தில் பணம் இருந்தாலும் 5000 பேருக்கு அப்பத்தை தருவது எளிதான காரியம் இல்லை. 안드레는 달랐습니다. ஆனால் அந்திரேயா வேறுபட்டவர். 저 예수님은 இயேசுவே 하나님이시야. அவர் தேவன். 우리 5,000명 얼마든지 먹일 수 있어요. அவருக்கு 5000 பேரை போஷிப்பது ஒன்றும் கடினமில்லை. 그래서 광야 60만 명 만나로 40년 동안 먹이셨는데 தேவன் 40 வருடங்களுக்கு மன்னாவினால் 6 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்தார். 그 하나님이 5,000명 먹이는 문제가 안 될 거예요. அந்த தேவனால் 5000 பேரை போஷிப்பது எளிது. 빌립은 작은 아이 가진 정신을 가져왔습니다. அந்திரேயா ஒரு சிறுவனிடத்திலிருந்து கொண்டு வந்தார். 그럼 여기 한 아이가 있는 보리떡 5개 물고기. இங்கு ஒரு சிறுவனிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கின்றன. 이 많은 사람이 얼마나 되겠어요? இத்தனை பேர்களுக்கு இது எப்படி சாத்தியம்? 예수님이 말씀했어요. இயேசு கூறினார், 자리에 앉게 해라. ஜனங்களை உட்கார வையுங்கள். 그 차이였습니다.
அதன் பிறகு அவர்கள் அங்கே இருந்தார்கள். 똑같이 예수님이 계셨는데 ஒரே இயேசுவாக இருந்தாலும் இதுதான் வித்தியாசம். 우리의 음식 문제 해결하지 못할 줄 알았기 때문에 பிலிப்பு இயேசுவால் இந்த பிரச்சனையை பார்த்துக் கொள்ள முடியாது என்று யோசித்தார். 떡도 모자란다고 합니다. 200 பண தப்பங்களும் இவர்களுக்கு பத்தாதே. 안드레는 달랐습니다. ஆனால் அந்திரேயா வேறுபட்டவர். 예수님 능히 하실 수 있기 இயேசு நிச்சயமாகவே இதை செய்யக்கூடியவர். 5개 물고기 2마리 뿐이지만 5 அப்பங்கள் 2 மீன்கள் மாத்திரம் இருந்தால் கூட 여러분 우리 문제를 해결하실 수 있다고 믿었습니다. அவர் இயேசுவால் இதை பார்த்துக் கொள்ள முடியும் என்று விசுவாசித்தார். 그렇습니다. ஆம், சரிதான். 안드레가 믿은 예수님이 맞습니다. அந்திரேயா இயேசுவை விசுவாசித்த விதம்தான் சரியானது. 떡 문제를 해결하실 수 있고 அவரால் இந்த அப்பத்தின் பிரச்சனையை பார்த்துக் கொள்ள முடியும். 창조하신 하나님이신데 அவர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன். 인간의 몸을 입고 이 땅에 오셨습니다. அவர் மாம்சத்தை தரித்தவராக இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். 놀랍지 않습니까? இது ஆச்சரியமானது தானே. 예수 이 땅에 오셔서 இயேசு இந்த பூமிக்கு வந்தார். 이 세상 모든 사람의 죄, இந்த உலகத்தின் அனைத்து மக்களுடைய பாவம், 모든 사람의 병, மக்களுடைய வியாதிகள் 인생 문제를 해결하시는 분. மற்றும் வாழ்க்கையின் பிரச்சனைகளை இயேசு பார்த்துக் கொள்கிறார். 여러분 그 예수님을 믿었습니다. நான் அந்த இயேசுவை விசுவாசிக்கிறேன். 그 예수님의 피가 내 죄를 사하신 걸 믿었습니다. நான் நம்புகிறேன் இயேசுவின் ரத்தம் என்னுடைய பாவத்தை எல்லாம் கழுவி இருக்கிறது. 삶이 달라지기 시작했습니다. அன்றையிலிருந்து என் வாழ்க்கை மாற துவங்கியது. 똑같은 예수님이라도 அதே இயேசுவாக இருந்தாலும் 전기가 우리 집까지 와도 மின்சாரத்தை என்னுடைய வீட்டிற்கு நான் கொண்டு வந்தாலும் 만 떨어져서 전기가 일할 수 없습니다. கம்பிகள் கொஞ்சம் வெட்டப்பட்டிருந்தாலும் மின்சாரத்தால் பாய முடியாது. 연결됐을 때 일할 수 있는데 கம்பிகள் இணைக்கப்பட்டிருந்தால் மின்சாரம் பாயும். 센치만 떨어져도 1 சென்டிமீட்டர் வெட்டு இருந்தாலும் 수백 킬로 먼 데서 전기가 와도 அந்த இடத்தில் 100 கிலோமீட்டர் வேகத்திற்கு மின்சாரம் வந்தாலும் 1cm만 떨어지면 일할 수 없어요. 1 சென்டிமீட்டர் விரிசல் இருந்தாலும் மின்சாரத்தால் பாய முடியாது. 때 ஆனால் இணைக்கப்பட்டிருந்தால் 전기는 깨끗한 집이나 더러운 집이나 அது சுத்தமான வீடோ அசுத்தமான வீடோ, 악한 집이나 뭐 선한 집이나 வசிப்பவர் பொல்லாங்கானவரோ நல்லவரோ 관계없이 들어가서 அதை பொருட்படுத்தாமல் மின்சாரம் பாய்ந்து 털고 ஹீட்டர் செயல்படும், 털고 குளிர்சாதன பெட்டி செயல்படும், 탁기도 돌리고 ஃப்ரிட்ஜ் செயல்படும், 여러분 텔레비전도 켜고 டிவியும் செயல்படும், 불빛도 비치고 லைட்டும் செயல்படும், 모든 일을 할 수가 있어요. அனைத்தையும் அது செயல்படுத்தும். 그 예수님을 믿는 것은 마음으로 예수의 마음을 연결하는 것입니다. இயேசுவை விசுவாசிப்பது இயேசுவினுடைய இருதயத்தோடு உங்களுடைய இருதயத்தை இணைப்பது. 우리 주님은 나를 죄에서 건지셨어. தேவன் என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். 문제를 해결할 수 있어. அப்பத்தின் பிரச்சனையை அவரால் தீர்க்க முடியும். 병을 고치실 수 있어. என்னுடைய வியாதியை குணமாக்க முடியும். 그렇게 믿는 것입니다. அதை விசுவாசிப்பது. 예수님 마음과 우리 마음이 연결하면서 அப்போது உங்களுடைய இருதயத்தை இயேசுவினுடைய இருதயத்தோடு இணைத்தால், 하나님이 일하신다면 தேவன் கிரியை செய்தால் 정말 놀라운 하나님의 뜻을 이룰 수가 있을 것입니다. ஆச்சரியமான தேவனுடைய சித்தம் நிறைவேற்றப்படும். 여러분 예수님은 여러분 죄를 십자가에 못 박이셨습니다. இயேசு உங்களுடைய பாவத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டார். 죄를 다 사하셨습니다. அப்போது உங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்திருக்கிறார். 어떤 문제든지 ஆதலால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் 문제를 해결하시길 원하십니다. இயேசு உங்களுக்காக அதை பார்த்துக் கொள்ள விரும்புகிறார். 다만 그 예수님을 믿으십시오. அந்த இயேசுவை விசுவாசியுங்கள். 그러면 예수님께서 여러분 속에 살아서 일할 것입니다. அப்போது இயேசு ஜீவனோடு இருந்து உங்களுக்கு கிரியை செய்வார். 이처럼 말고 பிலிப்பையை போல இல்லை, 안드레처럼 ஆனால் அந்திரேயாவை போல 믿으십시오. விசுவாசியுங்கள். 예수 내 죄를 사하셨어. இயேசுவினோட பாவத்தை கழுவி இருக்கிறார். 그때 예수님과 한 마음이 되고 அப்போது இயேசுவினுடைய இருதயத்தோடு ஒன்றானால் 내 병을 고치실 거야. இயேசுவினுடைய வியாதியை குணமாக்குவார். 내 마음은 예수의 마음이 하나가 돼. அப்போது உங்களுடைய இருதயமும் இயேசுவினுடைய இருதயமும் ஒன்றாகும். 이러면서 예수의 능력이 임하면 இயேசுடைய வல்லமை உங்களுக்குள் வரும்பொழுது 죄도 உங்களுடைய பாவம், 병도 உங்களுடைய வியாதிகள், 문제하는 주님의 문제가 되는 거예요. உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடையதல்ல, இயேசுவினுடையது. 감사합니다. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் தெளிவான சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக ஊழியர்களை ஆயத்தப்படுத்தவே ஊழிய பள்ளிகள் ஸ்தாபிக்கப்பட்டன. வேதத்தின் சத்தியத்தை கற்றுக் கொடுப்பதற்கும் ஊழியர்கள் தேவன் மீது அசைக்கப்படாத விசுவாசத்தில் வளர்வதற்கும் உரிய முறையில் அவைகள் அமைக்கப்பட்டன. ஆனால் நாளடைவில் ஊழிய பள்ளிகளில் தேவனுடைய வார்த்தைக்கு மேலாக மனிதனுடைய சிந்தனைகள் கலந்துவிட்டதை காண முடிகிறது. தீவிரமான கோட்பாடுகளை மையமாக கொண்ட இறையியல் பாடத்திட்டத்தை தாண்டி உண்மையான வேதத்தின் வார்த்தைக்கு திரும்புவதற்கான நேரம் இது. மேலும் இது நம் இருதயங்களில் நம்பிக்கையையும் நம்முடைய ஆவியில் பலத்தையும் ஊக்குவிக்கிறது. குட் நியூஸ் வேதாகம கல்லூரி மாணவர்களுக்கு நடைமுறை சார்ந்த வகையிலும் எளிதான முறையில் அனைவரும் பெற்றுக்கொள்ளும் வகையிலும் முறையான மற்றும் ஆழமான விளக்கங்களுடைய விரிவுரைகள், மாணவர் செயல்முறை திட்டங்கள், சக மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களுடன் இருதயபூர்வ ஐக்கியங்களையும் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. குட் நியூஸ் வேதாகம கல்லூரியின் எதிர்கால ஊழியர்கள் பாவத்திலும் விரக்தியிலும் சிக்கி தவிப்பவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மெய்யான ஒளியை எவ்வாறு பிரசங்கிக்க வேண்டும் என்பதை சரியாக கற்றுக்கொள்வார்கள் என நம்புகிறோம். இன்றே பதிவு செய்யுங்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் கிறிஸ்துவின் ஊழியராகுங்கள்.